நமஸ்காரம். இன்றைக்கி குருபாதுகா ஸ்தோத்திரத்தில் 6வது ஸ்லோகா பார்க்குறோம். பாப்பாந்தகாரார்க்க பரம்பராபியாம் தாபத்ரயாஹீந்திர खगेश्वराभ्यां जाड्याब्धिसंशोषणवाडवाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां. விபிரிச்சு படிக்கிறது பார்க்கலாம். பாப்பாந்த காரார்க்க பாப்பா ரெண்டுமே ஃபஸ்ட்டு பாப்பா இன்னு த நாலாவது த திக்கா சொல்லணும். காரார்க்க காரா இருக்க காரார்க்க பரம்பராபியாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை பரம்பரா இருக்குது. அடுத்து நாலாவது த நல்லா திக்கா சொல்லணும். பரம்பராபியாம் தாபத்ரயாஹீந்திர தாபத்ர யா நெடில் ஹீந்திர அது ஹீ நெடில் தான். மறுபடியும் ஹீ இன்னு திர அது சேர்த்து சொல்லணும். தமிழில் இல்லை இந்திர இந்திர அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்திர அது மாதிரி ஹீந்திர. ஓகேயா. खगेश्वराभ्याம் खगेஷ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதனால் அது மகாபிராணா. க அடுத்து கே மூணாவது खगेश्वराभ्याம். ஜாட்யாப்தி ஜா மூணாவது டா டா சொல்லணும். யா இப்பு தி குரில் தான், ஆனால் நாலாவது எழுத்து நல்லா மகாபிராணா. ஜாட்யாப்தி சம்சோஷன சம்சோஷன. ஆக்சுவலாக சமஸ்கிருதத்தில் ஷோ அப்படி சொல்லும்போது சங்கர் ஷா சொல்லுவாங்க. ஷோ அதுக்கு அடுத்த ஷா இருக்குது இல்லையா, சொல்லும்போது நல்ல நாக்கை குழச்சி இன்னும் சொல்லுவாள். சோஷன ஷன அப்படின்னு சொல்லிட்டு சம்சோஷன வாடவாபியாம் நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இப்போ இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். இது குருவோட பாதுகைகளோட பெருமையை இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த குருவோட பாதுகைகளுக்கு என்னென்ன மகிமை இருக்குது அப்படின்னு, அது பெரிய பெரிய பாவங்கள் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பாவம் செய்கிற பாவம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவம் இருக்குது. நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லா பாவத்தையும் அழிக்கிற ஒரு சூரியனுக்கு சமமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் அதை ஒரு பாம்பு மாதிரி ஒரு ரூபம் உருவகிச்சு அதை அழிக்கிற ஒரு கருடனாகவும் குருவோட பாதுகைகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அஜ்ஞானம் அப்படின்றது ஒரு பெரிய கடல், நமக்கு தெரியாது, நம்மளோட அறியாமை அது ஒரு பெரிய கடல். அந்த கடலை கூட வற்ற வைக்கக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது. கடலை நெருப்பால் வற்ற வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்தால் அந்த கடலை வற்ற வைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட அந்த அறியாமை அப்படின்ற இருளை குருவோட பாதுகைகள் போக்குது. அப்படின்னா குருவோட பாதுகைகள் எவ்வளோ சிறந்தது, அந்த குருவோட பாதுகைகளை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் ஒரு தடவை இதை பார்த்துடலாம். பாப்பாந்தகாரார்க்க பரம்பராபியாம் தாபத்ரயாஹீந்திர खगेश्वराभ्यां जाड्याब्धिसंशोषणवाडवाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां. धन्यवादः. जय श्री कृष्ण. राम राम.